ஆன்மீகவாதி, சன்னியாசி அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. ம். மக்களுக்கு இது 2த்துக்கும் உள்ள வேறுபாடே தெரியல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ம். ஆன்மீகவாதியும், சன்னியாசியும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு, ம். ஆன்மீகவாதினாலே குடும்பம் இல்லாம இருக்கணும். ம். இங்க இருக்கக்கூடாது. ம். திருவண்ணாமலையில வந்து ஆசிரமத்திலயோ, இல்ல ம். இறைவனே கதின்னு இருக்கணும்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? அதாவதுமா, அ ஆன்மீகவாதி, சன்னியாசிங்கிற 2க்குமே தனித்தனியான ஒரு பொருளுமா. ம். எப்படி வந்து நம்ம நெய்யையும், பாலையுமே ஒரே ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கறதில்ல. ஆமா. பால்ங்கிறது வேற, நெய்யுங்கிறது வேற. இப்போ பாலுக்கான எப்படி வந்து அதோட குணங்கள் வேறையோ, அதே மாதிரி ஆன்மீகம்ங்கிறது ஒட்டுமொத்த உள்ளுக்குள் தேடக்கூடிய ஒரு செயலுக்கான ஒரு பேரா நம்ம சொல்லலாம். அது வந்து ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட இப்போ ம். பசுமாடுங்கிறது பசுமாட்டுல இருந்து தான் பாலு, நெய்யி, மோரு எல்லாமே வருது. ஆனா, அத நம்ம பசுமாடுன்னு குறிப்பிடுறோம்ல. ம். அதுக்குள்ள இருந்து தானே எல்லாமே வருது. அந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லு. அதுக்குள்ள சந்நியாசம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரிவு தாம்மா அது. ஓகே. இந்த யுனிவர்ஸ்ல நம்ம வேர்ல்ட் எப்படியோ அந்த மாதிரி. அந்த மாதிரி. இப்ப நம்ம வந்து பூமின்னு நம்ம சொல்றோம். இந்த பூமிக்குள்ள வந்து இந்தியா வந்து நம்ம தனியா குறிப்பிடுறோம். அமெரிக்காங்கிறத தனியா குறிப்பிடுற மாதிரி, ஆன்மீகம்ங்கிறது ஒரு பூமியா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுக்குள்ள சந்நியாசம்ங்கிறது ஒரு பாதை. ம். அது எல்லாருமே வந்து அந்த பிரம்மத்தை, கடவுளை உணர்வதற்கான போகக்கூடிய ஒரு பாதையில, அதற்கு சந்நியாசம்ங்கிறது ஒரு பாதைம்மா.